ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முட்டையில் நாம் குழம்பு வைக்க போகிறோம். டிஃப்ரெண்ட்டாக ஃபுல் வீடியோவே பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம லோட்டஸ் குயின் சேனல் பார்க்குற அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எப்படி குழம்பு வைக்கலாங்கிறத பார்க்கலாம். இப்போ இதெல்லாம் மசாலாலாம் எடுத்துருக்கோம் வதக்கி அரைக்கிறதுக்காக. இப்போ இந்த முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போது 6 முட்டையும் உடச்சி ஊற்றியாச்சு. இப்போது இந்த விஸ்கு வச்சு நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இப்போ விஸ்கு வச்சு ஓரளவுக்கு அடிச்சிருக்கோம். இதில் நம்ம உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம், இதுக்கு தேவையான அளவு. மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது திக்னஸ்க்காக கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துறோம். நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இப்போது இது நல்லா நுர வர அடித்தாச்சு. இப்போ இது கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். அப்போ தான் கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். இப்போது இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இந்த மாதிரி தட்டை கமுத்தி போட்டு வச்சுக்கலாம். வச்சுட்டு இதுக்கு மேலே இதை வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு இதை மேலே மூடி வச்சுக்கலாம். இப்போது இந்த மாதிரி தட்டு வச்சு மூடிட்டு அதுக்கு மேலே இந்த இட்லி பாத்திரத்தை வச்சு மூடிக்கலாம். ஒரு 15 நிமிஷம் வேகட்டும். ஹையில் வச்சு ஹைனாக்க ஓரளவுக்கு மீடியமாக வச்சுக்கோங்க. அது வேகிறதுக்குள்ளே நம்ம மசாலா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ மசாலாவுக்கு தேவையான பொருள்: மல்லி 3 ஸ்பூனு, மிளகு 1/2 ஸ்பூனு, உளுந்து 1 ஸ்பூனு, கடலைப்பருப்பு 1 ஸ்பூனு, சீரகம் 1 ஸ்பூனு, வரமிளகாய் 4, கருவேப்பிலை கொஞ்சம், பொட்டுக்கடலை 2 ஸ்பூனு, பட்டை 1 எடுத்துருக்கோம். இது எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ லைட்டாக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வறுக்கட்டும். இப்போ ஓரளவுக்கு நல்லா வறுத்துச்சு. இப்போ நான் மசாலா அரைக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை, அதனால் நான் அப்பப்போ தான் அரைச்சிக்குவேன். தேவையானுங்கிறப்ப இதே மாதிரி வதக்கி அரைச்சிக்குவோம். குழம்புக்கு தேவையானப்ப அரைக்கிறதுக்கு டைம் இல்லாததுனால. இப்போ வறுத்துருச்சு, எடுத்துக்கலாம். இப்போ மசாலா எடுத்தாச்சு. அடுத்து பூண்டு 1 கட்டி, தேங்காய் கொஞ்சம், இஞ்சி 1 பல், தக்காளி 2, வெங்காயம் கொஞ்சம், இதெல்லாமே வதக்கிக்கலாம். எண்ணெய் ஊற்றி இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த மசாலாவையும் அதிலே போட்டுக்கலாம். போட்டுட்டு மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போது இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இதை இப்போது நல்லா வெந்துருச்சு பாருங்கள், ஒட்டிட்டு வரல. இப்போ எடுத்துக்கலாம். இப்போது இது தனியாக எடுத்தாச்சு. இதை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள்.
இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா முட்டையில் வந்து குழம்பு நல்லா ஊறும். ஊறுச்சுனாக்கா அது இதுலேயும் உப்பு மிளகாய் மஞ்சத்தூள்லாம் போட்டிருக்கோம். அந்த குழம்பு ஊறுனா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான். வெறும் முட்டைனாக்கா உங்களுக்கு அந்த டேஸ்ட் வராது. பாருங்கள் கேக்கு மாதிரி எப்படி வந்திருக்குன்ட்டு. இதான் பஞ்சு மாதிரி இருக்குது. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ மசாலா வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது பாத்திரத்தை வச்சாச்சு. தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து பெரிய வெங்காயம் ஒன்று, கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்குள்ளே இது வந்து சிக்கன் மசாலா வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். போதும், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து இந்த மசாலா அரைச்சி வச்சதை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் வதங்கட்டும். இது தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ வந்து மூடி போட்டு நல்லா மூடிக்கலாம். வேகட்டும் நல்லா. இப்போ வந்து குழம்பு வெந்துருச்சு நல்லா. நம்ம வந்து உப்பே போடலை. உப்பு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இந்த டைமில் வந்து இந்த முட்டையை போட்டுக்கலாம். இது போட்டு ஒரு கொதி விடுங்க. இது வந்து பிரிஞ்சு வராது. இது அப்படியே இருக்கும். நல்லா உங்களுக்கு வந்து முட்டை வேக வச்சு அப்படியே போட்டிங்கன்னா உள்ளே வந்து எதுவும் உரியாது குழம்பெல்லாம். இது நல்லா குழம்ப உறிஞ்சு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி போடுறது. இந்த மெத்தேடில் செஞ்சு பாருங்கள். நல்லா ஒரு கொதி வரட்டும். இப்போ வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு. முட்டை குழம்பு. இப்போ வந்து எண்ணெயெல்லாம் பாருங்கள் சைடில் எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொத்தமல்லி தழை போடல, கருவேப்பிலை தான் பொடி பொடியாக கட் பண்ணி போடுறோம். இது வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போது முட்டை குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மெத்தேடில் வைங்க. இது குழம்பு வச்சு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து சாப்பிடுங்க. நல்லா இது இந்த முட்டை வந்து நல்லா அந்த குழம்பையெல்லாம் உறிஞ்சிரும். சாப்பிடையில் வந்து ஜூஸியாக நல்லா சூப்பராக இருக்கும். ஒரு டைம் வச்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் வேற ஒரு டிஷ்ஷோட பார்க்கலாம்.